இப்போ இந்த வியாபாரி வந்து 29 லட்ச ரூபா போட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்நாடகாவில் முதல் கொண்டு ஸ்டிக்கர் எல்லாம் பிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ரைட்டு. மாத்திருவாங்களா? ஃபேக்ட் என்னன்றதை பேசுவேன். இது சரி தப்புன்றதை விட்டுருவோம். இது சரியா? அப்போ இதுக்கு அவங்க ரோட்ல இருக்கிறவங்க அவங்க எங்க போய் ஜிஎஸ்டி எடுப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நமக்காக மாத்திருவாங்களா? கண்டிப்பா மாற்ற மாட்டாங்க. நம்ம தான் மாறி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்ல வரது அதுதான். நீங்க 1000 போராட்டம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, மாற்றவே மாட்டாங்க. நம்ம தான் மாறணும். 18 காய்கறி வியாபாரிகளா இருக்கட்டும், கறிக்கடை, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், அன்ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா எடுத்து வச்சுக்கோங்க. நான் யாருக்காக பேசுறேன் அப்படின்னா, அண்ணாச்சி கடை இருக்கு இல்லையா, இப்போ அவங்கள எடுத்துக்கோங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து கார்பரேட் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கணும். என்ன பெரிய விஷயம்? ஜிஎஸ்டி எடுத்து 18% கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குங்க. மாசம் மாசம் முடியும் போது கட்டுறது தப்பிச்சிடலாம். ஒரு நாள் இப்படி நோட்டீஸ் வந்து விழுறதுக்கு நீங்க இது பண்ணிட்டு போயிடலாமே. ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட்டா பேசுறான், இது சரின்ற மாதிரி பேசுறான், அந்த தாட்ல தயவு செஞ்சு பார்க்காதீங்க. விஷயம் இப்போ அது கிடையாது. நான் சரியா பேசுறனோ தப்பா பேசுறனோ, இதுதான் ப்ராக்டிக்கல். ஜிஎஸ்டியை எடுக்க போறது கிடையாது அவங்க. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி மாறிடணும். நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது அதுதான் என்னோட நோக்கம். புரிஞ்சுக்கங்க. சிறு வியாபாரிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கலாம், அவங்ககிட்டலாம் சொல்லி படித்தவங்க கண்டிப்பாக குடும்பத்தில் இருப்பாங்க. யார் மூலியமாவாச்சும் தெரிஞ்சு, அவங்க மூலியமாக தெரிஞ்ச ஆடிட்டர்கிட்ட பேசி ஏதாவது பண்ணி ஜிஎஸ்டி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. இந்த பிரச்சனைன்னு தவிர்த்துக்கலாம். ஏன்னா எப்போ நோட்டீஸ் வரும்னு தெரியாது. திடீர்னு 3 வருஷத்துக்காக சேர்த்து வரும். இப்போ அவருக்கு அப்படி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. 18% கையில் இதெல்லாம் கட்ட முடியுமா? இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கியிருந்தா பிரச்சனை இல்லை. கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கலன்ற போது இவங்க கை காசு 18% கட்டணும். அதுதான் பிரச்சனை. அதனால ஜிஎஸ்டி எடுத்துருங்க, வேற வழி கிடையாது. நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, அநியாயமா, இதெல்லாம் இப்படி பேசணும்னாலும் பேசலாம். அதுல பிரோஜனம் கிடையாது. பிரோஜனம் என்னன்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் உஷாராயிடுங்க. ஜிஎஸ்டி எடுத்துருங்க. 18% இல்லை உங்களுடைய வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி 12%, 15% அது எஸ்எஸ்என் கோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பர்சன்ட் ஜிஎஸ்டி வருதுன்றதை பார்த்து கஸ்டமர் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருங்க. வேற வழி. நீங்க தப்பிக்கணும், உங்க வியாபாரம், உங்களுடைய லாபம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாகும் நினைச்சீங்கன்னா இதுதான் வழி. அதுக்காக சொல்றேன்.